மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 27ஆம் தேதி 27ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். கவனமா இருங்க, சரிங்களா? ஒரு நாள் கூட வீடியோ விடாம முழுமையா பாருங்க. கடைசியா கேட்கிற அந்த சூப்பர் 6 கேள்விகளுக்கும் மறக்காம பதில்களை சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் மார்ச் 27 கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? இன்றைய தினம் ஒரு சில முக்கியமான தினங்கள் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான தினம் உலக திரையரங்கு தினம். மார்ச் 27 தான் வேர்ல்டு தியேட்டர் டே. ஓகேவா? இந்த தினமானது யுனெஸ்கோ அமைப்பினால், பாரிஸை தலைமையிடமாக கொண்ட யுனெஸ்கோ அமைப்பினால 1960ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது தியேட்டர் எதை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 1907ல கொல்கத்தாவில் எல் பின்ஸ்டன் அப்படிங்கிற பேர்ல ஒரு தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்தியாவின் முதல் தியேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? 1913ல சென்னையில எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேர்ல ஒரு தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அது 1914ல கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா டிலைட் அப்படிங்கிற பேர்ல ஒரு தியேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவில அதிக எண்ணிக்கையில் தியேட்டர்கள் கொண்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது, நம்முடைய தமிழ்நாடு தான். தென்னிந்திய மாநிலங்கள்ல தான் அதிக அளவு தியேட்டர் இருக்குது. அதுல இந்தியாவிலே டாப்ல இருக்குது தமிழ்நாடு, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து மார்ச் 27 முக்கியமான இன்னொரு தினம் இருக்குது எக்ஸ்ரேஸ். சரியா? எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்த அந்த வில்கம் ரோன்ஜன் அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள் இன்றைய தினம். அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், யூரி கேகரின். சரி, அந்த யூரி கேகரினோட நினைவு நாள் இந்த மார்ச் 27ஆம் தேதி. இதுதான் இன்றைய தினத்திற்கான முக்கிய தினங்கள், சிறப்புகள். ஆரம்பிக்கலாம். இன்றைய செய்திகள் இடம்பெற்ற முக்கியமான சில கரண்ட் அஃபேர்ஸ். இது தவிர ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டு சம்பந்தப்பட்ட முக்கியமான உலகக்கோப்பை, முக்கியமான விளையாட்டு போட்டிகள் அடுத்து எங்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிற மொத்த நோட்ஸும் இன்றைய பதிவில் சொல்ல போறோம். அதே மாதிரி பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான சட்டங்களும் இன்றைய வீடியோல நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? அதனால இன்றைய தினத்துக்கான வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க, விட்டுறாதீங்க. கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. ஆரம்பமே ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி. இந்தியாவின் ஜிடிபி 105% வளர்ச்சி. சரி, ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரியா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியா? ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு பொருட்களும் பணிகளும் தயாரிக்கப்படுகிறதோ அதோட மொத்த மதிப்பு, அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஜிடிபி. அந்த ஜிடிபியோட வளர்ச்சியானது கடந்த 10 ஆண்டுகள்ல 105% இந்தியாவில் வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கடந்த 10 ஆண்டுகளில் 105% வளர்ச்சி கண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம், பன்னாட்டு நிதியம் என்று அழைக்கப்படும் IMF, இது எங்கமா இருக்குது? வாஷிங்டன்ல இருக்கு. சரியா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட தலைமையிடம் வாஷிங்டன்ல இருக்குது. அதே வாஷிங்டன்ல தான் வேற எது இருக்குதுமா, உலக வங்கியின் தலைமையிடமும் இருக்குது. சரியா? உலக நாடுகளுக்கு நிறைய நிதி கொடுக்கிற முக்கியமான நிறுவனங்கள் ஒண்ணு உலக வங்கி, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த IMF. ரெண்டுமே எங்க தான் இருக்கு தலைமையிடம்? வாஷிங்டன்ல இருக்குது. கவனமா இருக்கு. ஓகேவா? சரி. கடந்த 2015ஆம் ஆண்டில் 2.1 டிரில்லியன் டாலராக இருந்தது இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு 2015ல. ஓகேவா? இது அடுத்த 10 ஆண்டுகள்ல, 15ல இருந்து இப்போ 2025 இல்லையா, அடுத்த 10 ஆண்டுகள் 2 மடங்காகி 2025ஆம் ஆண்டில் 4.3 டிரில்லியன் டாலரை எட்டியுள்ளது. இதன் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஜிடிபி என்பது 105% வளர்ச்சியை தக்க வைத்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்திய அரசோட முக்கியமான ஒரு இலக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, இந்திய அரசின் 5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கு ஆண்டு 2025. சரியா? அது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு பாராட்டலாம். கவனம் பாருங்க. இந்திய அரசின் 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் அந்த மதிப்பிற்கான இலக்கு ஆண்டு 2025. சரிங்களா? 4.3 வரைக்கும் வந்துட்டாங்க. கவனமா இருங்க. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட இலக்கு 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும். சரியா? ஓகே, பாருங்க. இப்படி தொடர்ந்து இந்தியாவோட பொருளாதாரம், அதாவது COVID-19 அந்த வந்த டைம்ல கூட, சரியா, COVID-19 வந்தது இல்லாம அந்த டைம்ல கூட இந்தியாவோட பொருளாதாரம் பிற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் IMF அமைப்பு தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. பாருங்க, அப்படி COVID-19 டைம்ல கூட இந்திய பொருளாதாரம் சூப்பரா வளர்ச்சி அடைந்ததை தொடர்ந்து அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை தொடர்ந்து உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. அப்போ உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள டாப்ல இருக்குது யாருமா? அமெரிக்கா, நம்பர் 2 சைனா, அடுத்து நம்பர் 3 ஜெர்மனி, அடுத்து நம்பர் 4 ஜப்பான், 5ஆம் இடத்துல இந்தியா இருக்குது. சரியா? இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் மாத்தி மாத்தி போட்டிகள் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் ஓட்டை பண்ற இந்தியா 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. கவனமா இருங்க. இந்தியா 5வது இடம். வேற எங்க பார்த்தோம்? கடந்த வீடியோல பார்த்திருந்தோம்.
உலகில் அதிக அளவு மாசுபாடு சரிங்களா காற்று மாசுபாடை கொண்ட நாடுகளின் பட்டியல இந்தியா 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. பார்த்தோமா, மறக்க கூடாது, கவனமா இருங்க சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான உலக கோப்பை விளையாட்டு போட்டிகள் சரியா, அடுத்து நடைபெறவுள்ள முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்க போறோம் சரியா. அதுல ஃபர்ஸ்ட் FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டி சரி. அந்த FIFA அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துற தலைமை கூட்டமைப்பு FIFA அமைந்துள்ள இடம் ஜூரிச், சுவிட்சர்லாந்துல இருக்கு சரி. ஜூரிச் ZURICH. இந்த FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது அடுத்து எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெக்சிகோ, அடுத்து அமெரிக்கா, அடுத்து கனடா சரிங்களா. மூணையும் சேர்த்து வாசிக்கும் போது எப்படி வாசிக்கலாம்? MAC மேக்னு சொல்லலாம் அல்லது மக்னு சொல்லலாமா. அடுத்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடத்த போறது யாரு? 3 மக்கு நாடுகள், 3 மக்கு பசங்க நடத்த போறாங்க. MAC மறந்துடக்கூடாது சரிங்களா. இதன் இறுதி போட்டி அமெரிக்கா நாட்டில் உள்ள நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் அப்படிங்கிற மைதானத்தில் நடைபெற உள்ளது சரிங்களா. நடப்பு அந்த கால்பந்து போட்டியில் சாம்பியனாக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. அப்போ இந்த FIFA நடத்தும் இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அடுத்ததாக இந்த FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது 3 நாடுகள் பாத்தீங்கன்னா, 1 மெக்சிகோ, அமெரிக்கா, சைனா. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. உலகக்கோப்பைங்கிறது பெரும்பாலும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும், ஒரு சில போட்டிகளை தவிர. செஸ் ஒலிம்பியாட் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அதை தவிர மிச்சம் எல்லாமே மேக்சிமம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். கவனமா இருங்க சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் அடுத்து ஃபுட்பால் பார்த்துட்டோம். அடுத்து அதே மாதிரி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி பிரேசில். மறந்துடக்கூடாது சரி. 5 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் அந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில இந்தியா சரி ஃபுட்பால் மேட்ச்ல உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில இந்தியா இதுவரைக்கும் விளையாடினது கூட கிடையாது சரியா. கவனமா இருக்கு. அதே மாதிரி நம்ம பைஜிங் பூட்டியா சரியா, சுனில் சேத்ரி, இது மாதிரி நிறைய வீரர்களை பத்தி கால்பந்துல நம்ம பார்த்திருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்து உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி FIH சரியா. அங்க FIFA பார்த்தோம், இங்க பாத்தீங்கன்னா FIH தான் இந்த உலக அந்த ஹாக்கி சம்மேளனத்தின் தலைமை அமைப்புக்கு பேரு FIH சரிங்களா. இந்த FIH நடத்துற அந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது அடுத்து 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடு 2 நாடுகள். 1 நெதர்லாந்து, என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் சரியா. இந்த போட்டியில் 2023ஆம் ஆண்டு நடப்பு சாம்பியனாக இருப்பது ஜெர்மனி சரிங்களா. இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டு தொடர்ந்து 2 உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகளை நடத்திய ஒரே நாடு இந்தியா. மறந்துடாதீங்க சரிங்களா. இந்தியாவில் நடைபெற்றது. அந்த 2 உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி போட்டிகளும் நடைபெற்ற இடம் ஒடிசாவின் தலைநகரமான புவனேஸ்வரில் அமைந்துள்ள கலிங்கா ஹாக்கி மைதானம் சரி. கலிங்கா ஹாக்கி மைதானம் மறந்துடாதீங்களா சரி. கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்குது? ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ளது சரிங்களா. இங்குதான் இறுதி போட்டி நடைபெற்றது. 2019லயும் சரி 2023லயும் சரி. அதுல சாம்பியன் பட்டத்தை வென்ற அணியது ஜெர்மனி. மறந்துடக்கூடாது சரிங்களா. அதே ஒடிசாவில இன்னொரு முக்கியமான இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் இருக்குது. அதோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் சரியா. ஒடிசாவின் ரூர்கேலா அப்படிங்கிற நகரில் அமைந்துள்ளது பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம். இதுதான் இந்தியாவில் இருக்கிற ஹாக்கி ஸ்டேடியத்திலே மிகவும் பெரியது. பிர்சா முண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, சுதந்திர போராட்ட வீரர், பழங்குடியினத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர் சரிங்களா. இந்த பிர்சா முண்டா அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 15 என்ன தினம்? ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ், பழங்குடியினர் கௌரவ தினமாக மத்திய அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா. இந்த பிர்சா முண்டா பேர்ல தான் ஹாக்கி ஸ்டேடியம் எங்கமா இருக்குது? மறந்துடக்கூடாது, ரூர்கேலா. ஹாக்கி அப்படின்னாலே நமக்கு ஒடிசா மாநிலம் மறந்துடக்கூடாது. இந்திய அணிக்கான தலைமை ஸ்பான்சர் சரி, ஆண்கள் அணிய, பெண்கள் அணிய, ஜூனியர், சீனியர் எதுவா இருக்கட்டும், இந்திய ஹாக்கி அணியின் தலைமை ஸ்பான்சரா இருப்பது ஒடிசா கவர்மெண்ட். முதல் முறையாக ஒரு மாநில அரசு ஒரு விளையாட்டு போட்டிக்கான தலைமை ஸ்பான்சரா இருப்பது இந்தியாவில் இதுதான் முதல் முறை. ஒடிசா கவர்மெண்ட் எந்த விளையாட்டிற்கு? ஹாக்கி. அந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 2019, 2023 2 முறையும் ஒடிசா மாநில அரசா நடத்தினாங்க. நடைபெற்ற இடம் 1 புவனேஸ்வர், அங்க இருக்க மைதானத்தின் பெயர் கலிங்கா. அடுத்து இன்னொரு மைதானம் பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம், அது அமைந்துள்ள இடம் ரூர்கேலா. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. இந்த ரூர்கேலா இருக்கு இல்லையா, இந்த ரூர்கேலாவில் இந்தியா பத்தினா இந்தியாவோட ஒரு இரும்பு எஃகு ஆலை அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி உருவாக்கப்பட்டது. அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா. அந்த ஒடிசாவில் உருவாக்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலையை உருவாக்குவதற்கு உதவி செய்த நாடு எதுமா?
ஜெர்மனி. ஒடிசாவில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் சாம்பியன் ஜெர்மனி. ஒடிசாவில் அமைந்துள்ள அந்த அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ரூர்கேலால இருக்கு, அதை உருவாக்குவதற்கு உதவி செஞ்ச நாடு ஜெர்மனி. அதையும் மறந்துடாதீங்க, கூடுதல் தகவல். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து கிரிக்கெட் போயிடலாம். 14வது ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2027ஆம் ஆண்டு. 14வது 14th எடிஷன் பாத்துக்கோங்க. 50 ஓவர்களை கொண்ட அந்த ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2027ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. ஆப்பிரிக்காவில் நடைபெற உள்ளது. சரிங்களா? யாரெல்லாம் நடத்த போறான்னு சொல்லி பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா, அடுத்து ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா, இந்த 3 நாடுகளும் இணைந்து 14வது அந்த ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கான வேர்ல்டு கப்பை நடத்த போறாங்க. சரியா? இதில் நடப்பு சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சரியா? நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா. இந்த போட்டி நடைபெற்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 13வது அந்த ODI ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடைபெற்ற நாடு இந்தியா. இந்தியா தான் நடத்துறாங்க. இந்தியா எல்லா போட்டிகளையும் சிறப்பாக விளையாடிட்டு ஃபைனல்ல யார்டா தோத்து போயிட்டாங்க? இந்த கங்காரு ஆஸ்திரேலியா தோத்து போயிட்டாங்க. அதுல ஆஸ்திரேலியா நடப்பு சாம்பியனா இருக்குது. அடுத்த இந்த வேர்ல்டு கப் நடைபெற உள்ள நாடு சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா. வருஷம் 2027. இது வந்து ஒன் டே வேர்ல்டு கப். அடுத்ததாக T20 ஓகேவா, 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026ஆம் ஆண்டு. சரிங்களா? எங்கு நடைபெற உள்ளது பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா, சரியா, மேற்கிந்திய தீவுகளும் அமெரிக்காவும் இணைந்து இந்த 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தினாங்க 2024ஆம் ஆண்டு. சரிங்களா? அதுல சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்தியா சாம்பியன் பட்டத்தை பண்ணாங்க 2020ல. ஓகேவா? அது 2024. அடுத்து 2026ஆம் ஆண்டு இந்த 2020 அந்த ஃபார்மட்ல நடத்தப்படுகிற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா ஆகியவை இணைந்து நடத்த போறாங்க. கவனமா இருங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து 3வது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டி ஒன் டே மேட்ச். அப்புறம் 2020 அதுல உலகக்கோப்பை இருக்குல்ல, அதே மாதிரி அடுத்து முக்கியமா கிரிக்கெட்ல இருக்க இன்னொரு முக்கியமான போட்டி தொடர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 5 நாட்கள் நடைபெறும் அந்த வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட். ஓகேவா? அதற்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டி 2025ஆம் ஆண்டு இறுதி போட்டி நடைபெற உள்ள இடம் லார்ட்ஸ் மைதானம். அமைந்துள்ள இடம் இங்கிலாந்துல இருக்கிற லண்டன். ஓகேவா? லார்ட்ஸ் மைதானம் எங்க இருக்குன்னு கூட கேட்பாங்க எக்ஸாம்ல. கவனமா இருக்க. எங்க இருக்குது? லண்டன்ல இருக்கு. இதுல நடப்பு சாம்பியனாக இருப்பது ஆஸ்திரேலியா. ஓகேவா? இந்த 2025ஆம் ஆண்டிற்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி போட்டிக்கு முன்னேறிய அணி ஒன்னு ஆஸ்திரேலியா, என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. சரிங்களா? முதல் முறையாக நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் சரி, 2வது முறையாக நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் சரி, இறுதி போட்டிக்கு முன்னேறிய அணி இந்தியா. முதல் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி நியூசிலாந்து. 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணி ஆஸ்திரேலியா. அடுத்து நடைபெறவுள்ள அந்த போட்டிக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க ஃபைனலுக்கு? சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா. நடைபெறவுள்ள போட்டிகள் எல்லாமே எங்க தான் நடந்திருக்குது? 3 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றுள்ள நாடு இங்கிலாந்து. மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 46வது செஸ் ஒலிம்பியாட். சரி, செஸ் ஒலிம்பியாட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த செஸ் ஒலிம்பியாட். தனிநபர் பிரிவு, அணிகள் பிரிவுல நிறைய நடத்துவாங்க. இதுல 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற உள்ள வருஷம் 2026. நடைபெற உள்ள இடம் எதுன்னு பாருங்க, தாஸ்கன். சரி, தாஸ்கன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஜர்பைஜான் நாட்டின் தலைநகரமான தாஸ்கன்ல தான் அடுத்து 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற உள்ளது. அடுத்து 2025ஆம் ஆண்டு, சரி 2025, சரி 4 வெரி சார் 2024ஆம் ஆண்டு புடாபெஸ்ட் என்னுடைய தலைநகரம் ஹங்கேரி. ஹங்கேரி நாட்டின் தலைநகரமான புடாபெஸ்ட்ல தான் கடந்த ஆண்டு 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. அதுல இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை பண்ணாங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்ற இடம் சென்னை. அதையும் மறந்துடக்கூடாது. 44வது செஸ் ஒலிம்பியாட் சென்னை, 45வது பாத்தீங்கன்னா புடாபெஸ்ட் நகரம். அடுத்து செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற உள்ள இடம் தாஸ்கன். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து 34வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி, சரி சம்மர் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? 2028ஆம் ஆண்டு அடுத்து நடைபெற உள்ளது. நடைபெற உள்ள இடம் லாஸ் ஏஞ்சல்ஸ். அமைந்துள்ள நாடு அமெரிக்கா. சரியா? மறந்துடக்கூடாதுமா. 32வது, சரியா, 32வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற நாடு டோக்கியோ. சரி, அமெரிக்கா. டோக்கியோவில் நடைபெற்றது. 20ஆம் ஆண்டிற்கான அந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டி கோவிட்-19 காரணமாக 2021 நடந்தது. அதன் பிறகு 2020 எங்கமா? டோக்கியோல. சரியா? 24ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல பாரிஸ் நடைபெற்றது. அடுத்து 28ஆம் ஆண்டு எங்க நடைபெற உள்ளது? லாஸ் ஏஞ்சல்ஸ் நடைபெற உள்ள அந்த ஒலிம்பிக் போட்டியானது 34வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி. ஓகேவா? இது வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ். நிலப்பரப்பில் நடைபெறும்.
குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் அப்படின்னா ஐஸ் ஹாக்கி, பனிசறுக்கு விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் பகுதிகளில் நடைபெறும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடு இத்தாலி. இத்தாலியில 2 நகரங்கள் நடைபெற உள்ளது. ஒன்னு மிலன், என்னன்னு பாத்தீங்கன்னா கோடினோ டி அம்பசோ. சரி, டி அம்பசோ 2 நகரங்கள் இணைந்து நடத்த போறாங்க. நீங்க ஞாபகிக்க வேண்டிய நாடு இத்தாலி, மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து ஆசிய விளையாட்டு போட்டிகள், ஏசியன் கேம்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமாங்க. 2026ஆம் ஆண்டு இந்த போட்டி நடைபெற உள்ள நாடு ஜப்பான். ஏசியன் கேம், ஆசிய நாடுகள் பங்கேற்கும் முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டி. சரியா? நடைபெற உள்ள நாடு ஜப்பான். 2 நகரங்களில் நடைபெற உள்ளது. ஒன்னு ஐச்சி மற்றும் நகோயா. ஆச்சின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ஐச்சிங்கிறது மாகாணம், அங்க இருக்கிற இன்னொரு நகரத்தின் பெயர் நகோயா. 2 இடங்களையும் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது. சரியா? இதுக்கு முன்னாடி 2023ஆம் ஆண்டு, அதாவது 2022இல் நடைபெற வேண்டிய ஏசியன் கேம்ஸ் COVID-19 காரணமாக 23ஆம் ஆண்டு நடைபெற்றது. நடைபெற்ற இடம் சீனாவில் அமைந்துள்ள ஹாங்ஷோ நகரம். சரி, ஹாங்ஷோ நகரில் நடைபெற்றது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்ததாக காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள். சரியா? காமன்வெல்த் ஃபெடரேஷன் சொல்லுவாங்கல்ல, இங்கிலாந்துக்கு கீழே அடிமையாக இருந்த நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் என்ன சொல்லுவாங்க? காமன்வெல்த் ஃபெடரேஷன். அந்த காமன்வெல்த் கூட்டமைப்புக்கு இடையிலான விளையாட்டு போட்டி 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள இடம் கிளாஸ்கோ. கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து நாட்டின் தலைநகரம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2022ல பெர்மிங்கம் அல்லது பர்மிங்கம் என்று அழைக்கப்படும் அந்த நகரில் இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. அது அமைந்துள்ள நாடு இங்கிலாந்து. அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இது வந்து காமன்வெல்த் கேம், ஏசியன் கேம் எல்லாமே நம்ம தோத்து கொடுக்கிறோம். தயவுசெய்து பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக முக்கியமான ஒரு பாலிட்டி தொடர்பான செய்தி உங்களுக்காகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கம்மா. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள். இன்றைய செய்தித்தாள்கள்ல ஒரு 4-5 சட்டங்களை மொத்தமா கொடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதனால நம்ம எல்லாரும் நமக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் தனியா கொடுத்துருக்கேன். கவனமா இருக்கணும். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள், சில முக்கியமான தினங்கள் இருக்குது, ஒரு சில திட்டங்களும் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்க. குடும்ப வன்முறை சட்டம் 2005. சரியா? குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். சரியா? குடும்ப வன்முறைன்னா சரிங்களா, கணவர் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அவங்க குடும்பத்தினர் இருப்பாங்க, நாத்தனா நாத்தினி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு எதிராக இவங்ககிட்ட இருந்து அந்த பெண்களை பாதுகாக்கும் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 2005. சரி, ரைட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கலாமா? தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுவும் 2005. வேற NDRF சட்டம். சரி, NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் சொல்லுவாங்களே, அதற்கான சட்டம் 2005. அடுத்து NREGA தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005. அந்த வரிசையில குடும்ப வன்முறை சட்டம் 2005. யாரை பாதுகாக்கணும்? பெண்களை பாதுகாக்க வேண்டுமா? யார்கிட்ட இருந்து? ஆண்கள்ட்ட இருந்து. சீக்கிரமா இந்த சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். யார்கிட்ட இருந்து? பெண்களிடமிருந்து ஆண்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் சீக்கிரமா. அதான் நல்லது நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து வரதட்சணை தடை சட்டம் 1961. வரதட்சணை கொடுப்பதை தடை செய்யும் சட்டம் 1961ல கொண்டு வந்திருக்காங்க. அதையும் மறந்துடவே கூடாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இன்னைக்கெல்லாம் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். ஓகேவா? இந்த வகையில வரதட்சணை வேறையா அப்படிங்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க. இங்க வரைக்கும் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அடுத்து பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012. போக்சோ சட்டம் சொல்லுவாங்களா, போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். சரியா? 2012ல கொண்டு வந்தாங்க. மற்ற சட்டங்கள்லாம் எந்த வருஷம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த போக்சோ சட்டத்தை பத்தி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா ஃபுல்லா கூட படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். இந்த சட்டத்துல எந்த வயசு, என்ன தண்டனை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்ததாக சிறார் நீதி சட்டம் 2000. சரியா? சிறார் நீதி சட்டம், சிறார் நீதி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2000 கொண்டு வந்திருக்கிறாங்க. இது முக்கியமான நோக்கம் இந்தியாவில் சிறார் நீதிக்கான முதன்மை சட்ட கட்டமைப்பாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறுவருக்கான இந்தியாவின் முதன்மை சட்ட கட்டமைப்பு இந்த சிறார் நீதி சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறாங்க? 2000ல கொண்டு வந்திருக்கிறாங்க. மறந்துடக்கூடாது. சரிங்களா? 2000 என்னெல்லாம் ஞாபகம்? தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. திருவள்ளுவர் சிலைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? இப்போ பேரறிவின் சிலை அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. இது தவிர தேசிய மக்கள் தொகை கொள்கை, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி எல்லாமே இந்த வருஷம் இந்த 2000ல தான் வந்திருக்கு. அதையும் மறந்துடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து குழந்தை தொழிலாளர் விதிவிலக்கு சட்டம் 1986. குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 1986ல. 1986 வேற நாள் ஞாபகம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், இந்தியாவின் 2வது தேசிய கல்விக் கொள்கை எல்லாமே இந்த வருஷம் 1986. அந்த லிஸ்ட்ல குழந்தை தொழிலாளர் விதிவிலக்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது.
அடுத்து குழந்தை திருமண தடை சட்டம் 2006. இதன்படி பெண்ணின் திருமண வயது 18ஆகவும் ஆணின் திருமண வயது 21ஆகவும் அறிவிக்கப்பட்டது. மறந்துடக்கூடாது. குழந்தை திருமண தடை சட்டம் எந்த வருஷம்? 2006. 2006னா ப்ளூட்டோ குள்ளக்கொலக அறிவிக்கப்பட்டது. சதாம் ஹுசேனை தூக்குல போட்டாங்க. அதே மாதிரி ட்விட்டர் இப்ப இருக்கிற எக்ஸ் அப்படிங்கிற அந்த சமூக சோசியல் மீடியா அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லாமே இந்த வருஷம் 2006. மறந்துடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்ததாக தேசிய பெண் குழந்தை நாள் தினம். சரிங்களா? இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்கு ஒரு தினம் இருக்குது. அந்த தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. ஜனவரி 24 அன்று கொண்டாடப்படுகிறது. பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எந்த டேட்ல? ஜனவரி 24ஆம் தேதி. ஓகேவா? அடுத்து பிப்ரவரி 24, அது ஜனவரி 24 தேசிய லெவல்ல. தமிழ்நாட்டில் பிப்ரவரி 24 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாள் பிப்ரவரி 24. அன்றைய தினம் தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். சரிங்களா? மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மற்றும் தொட்டில் குழந்தை திட்டம், சரிங்களா, இந்த 2 திட்டங்களும் தொடங்கப்பட்ட வருஷம் 1992. அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அந்த சிசு கொலையை தடுத்தல், அப்புறம் இந்த பெண் குழந்தைகள் இருக்காங்களா அவங்க பிறப்பை அதிகரிப்பது, இதற்காக தான் இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமும் தொட்டில் குழந்தை திட்டமும் எப்ப தொடங்கியிருக்காங்க? 1992ல. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாம். 1992 வேற என்ன போறணும்? முக்கியமானது தேசிய மகளிர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் 1992. வேற 1992 வேற ஏதாவது போறதாமா? செபி அமைப்பு, இந்திய பங்கு சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்பட்ட செபி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது 1992. அதே வருஷம் தமிழ்நாட்டில் முக்கியமான 2 சட்டங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல், அதிகாரம் அளித்தல் மூலம் பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டது இந்த சட்டம். மறந்துடாது. சரிங்களா? அடுத்து பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க 2013. அதே வருஷத்துல வேலைக்கு போற பெண்களுக்கு, சரிங்களா, அந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் எந்த வருஷம் வந்திருக்காங்க? 2013ல. கவனமா இருங்க. ஓகேவா? இது வந்து தமிழ்நாடு அரசினால் அமல்படுத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேசிய லெவல்ல உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்த டைம்ல வேலைக்கு போற பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசால் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த வருஷம் 2013ஆம் ஆண்டு. மறந்துடாது. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு கமிட்டி பாருங்க, விசாகா கமிட்டி. பெண்கள் குறைன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கான குறைகளை தீர்த்து வைக்கும் ஒரு கமிட்டி. 1994ல பெண்கள் குறை தீர்க்கும் குழு உருவாக்கப்பட்டது. 1994ல. பின்னர் 2023ஆம் ஆண்டு இது விசாகா குழு என பெயரிடப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா நடுவுல ஒண்ணு நடந்திருக்கு பாருங்க, முக்கியமானது. 1997ல, சரியா, 1997ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தால் வெளியிடப்பட்ட பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு வழிகாட்டுதல்களுக்கு இணங்க இந்த விசாகா, ஓகேவா, இந்த விசாகா கமிட்டி உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோமா? 94ல பெண்கள் குறை தீர்ப்பு குழு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் 97ல இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இந்த விசாக குழு என பெயரிடப்பட்டு இந்த கமிட்டி உருவாக்கி இருக்கிறாங்க. பாருங்க, வளாகத்தில் உள்ள பெண் மாணவர்கள், பெண் ஊழியர்களின் குறைகளை மிகுந்த கவனத்துடன் கவனிக்கும் நோக்கம் கொண்டது இந்த குழு. என்ன குழு? விசாகா குழு. விசாகா குழுங்கிற கமிட்டியோட பேரு. அந்த கமிட்டிக்கு யாராச்சும் ஒருத்தங்க தலைவரா இருப்பாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வி, இன்றைய தினத்திற்கான ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, விசாகா குழு எப்போது பெயரிடப்பட்டது? நிறைய பார்த்திருக்கோம், சரியா? 94, 97 பார்த்திருப்போம். இந்த விசாகா கமிட்டிங்கிற பெயர் வந்து எப்போ சூட்டப்பட்டது? அதான் இன்றைய தினத்திற்கான ஃபர்ஸ்ட் கேள்வி. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்போது முதல் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? அது இன்றைய தினத்திற்கான 2வது சூப்பர் 6 கேள்வி. சரியா? அடுத்து போக்சோ சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஓகேவா? இது வந்து அடுத்த கேள்வி வச்சுக்கோமா. நெக்ஸ்ட் அடுத்து குழந்தை திருமண சட்டம், சரி, குழந்தை திருமணம் தடை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அது ஒரு முக்கியமான தினம். அடுத்ததாக உலகக்கோப்பை 2020 அந்த கிரிக்கெட் போட்டியானது அடுத்து எந்த நாடுகளில் நடைபெற உள்ளது? சரிங்களா? அதே மறந்துடக்கூடாது. கவனமா இருங்க. சரியா? அதே மாதிரி இன்னொன்னு, இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சொல்லும் போது ஒண்ணு மறந்துட்டேன். ஐபிஎல், இந்தியன் பிரீமியர் லீக், ஓகேவா, ஏன்னா நடக்கிறது, ஐபிஎல் நடந்துருக்குது. கிரிக்கெட் அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க ஒருவேளை கிரிக்கெட் பைத்தியமா இருந்தா கண்டிப்பா ஐபிஎல் பத்தி கூட கேட்பாங்க. தற்போது நடைபெற்று வருவது
18வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. முதல் முறையாக 2008 நடத்தினாங்க. இப்போ 18வது முறையாக 18th எடிஷனா நடக்குது 2025ஆம் ஆண்டு. சரிங்களா? இதுவரைக்கும் ஆர்சிபி கப்பை அடிச்சது கிடையாது. விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18. இது 18வது எடிஷன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நியூஸ்ல வந்தது, அதனால ஞாபகம் வந்து சொன்னேன். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கோடைகால ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? அது எத்தனாவது சம்மர் ஒலிம்பிக்ஸ்? சரிங்களா? இது எல்லாமே இந்த சூப்பர் 6 கேள்விகள். அனைத்து அந்த ஒரு லைன் கூட விடாம, எல்லா லைனும் ஒரு லைன் விடாம எல்லாமே பார்த்துட்டு மறக்காம ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. கண்டிப்பா நம்ம நடத்துற எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டா நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால முழுமையா வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரமா தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.